வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 17 பிரிச்சிருக்காங்க. இந்த 17 கோலுமே வந்து என்விரான்மெண்டல் பீப்புள் மெயினாக கோல் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோலில் வந்து நம்ம ரெண்டு கோல் மட்டும் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி, 4th கோல். இந்த அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி அப்படின்ற இந்த கோலில் என்னென்ன மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். என்னென்ன மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கெரியருக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த க்ளீன் எனர்ஜிக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொல்யூஷன் இல்லாத எனர்ஜி நமக்கு வேணும். அப்போது எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபியூயல்ஸ் தான் வந்து மெயினாக எனர்ஜிக்கு தேவைப்படுது. அதில் வந்து நம்ம ரெனியூபிள் எனர்ஜியை வந்து முக்கியமாக பார்க்குறோம். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி நம்ம படிக்கிறது மூலமாகவும் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம க்ளீன் எனர்ஜிக்கு போகலாம். ஸோ இது மூலமாக நம்ம என்வாயர்மெண்ட்டு க்ளீன் எனர்ஜியாகவும் ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒரு க்ளீன் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமான படிப்பு நம்ம படிக்கணும் அப்படின்னா பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இந்த வெஹிக்கிள் சம்மந்தமான படிப்பு அப்படின்னும் போது இப்போ வந்து வெஹிக்கிளுக்குன்னே தனியாக இன்ஜினியரிங் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அது சம்மந்தமான பேட்ரி, அது சம்மந்தமாக நம்ம படிக்கணும். ஃபியூயல் செல், ஹைட்ரஜன்ஸ் ரிலேட்டடு எனர்ஜி, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் வந்து காரைக்குடியில் சிக்ரியில் வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்ம பேட்ரியை ஃபுல்லாகவே படிக்கணும். ஸோ ஒரு பேட்ரியில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு இன்னோவேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம நிறைய வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்கலாம். அதுக்கு வந்து மெட்டீரியல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, நானோ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டீரியல் பேஸ்டு கோர்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து பிஇ ரிலேட்டடு, இன்ஜினியரிங் ரிலேட்டட்லேயே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெனியூபிள் எனர்ஜியை படிச்சிட்டோம், அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி படிச்சிட்டோம், அல்லது பேட்ரி வந்து எப்படி தயாரிக்கலாம், இல்லை பேட்ரி மூலமாக எப்படி ஒரு க்ளீன் எனர்ஜியை தயாரிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது, எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வந்து இதுக்கான சம்பளங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதில் வந்து ஒரு 4-5 மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து சோலார் எனர்ஜி இன்ஜினியர், விண்ட் எனர்ஜி டெக்னீஷியன், எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்பெஷலிஸ்ட், ரெனியூபிள் எனர்ஜி கன்சல்டன்ட், ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், சஸ்டைனபிள் மேனேஜர், எனர்ஜி அனலிஸ்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ஜினியர், விண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜி பேஸ் பண்ணி க்ளீன் எனர்ஜி பேஸ் பண்ண கெரியர்ஸ். அதில் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் அண்டு கவர்மெண்ட் செக்டார்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎம், ஃபியூச்சர் பிரிட்ஜ், கிறிசில், ஐசிஎஃப், ஆர்கடிஸ், அசென்ச்சர் அண்ட் க்ரீன் மில், இது மாதிரி இடத்துல வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்என்ஆர்இ, எஸ்இசிஐ, இதிலெல்லாம் வந்து கால்ஃபர்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கே வந்து 13 to 15 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து கொடுக்குறாங்க இந்த ரிலேட்டட் கேரியர்ஸ்க்கு. இது இல்லாமல் சஸ்டைனபிள் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்என்டியில், இன்டெக்ஸ்ட் அப்படின்றதுல, அமேசானில் வந்து கால்ஃபர்ஸ் இருக்குது, நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 425 ஜாப்ஸ் வந்து சென்னையில் உள்ள எல்என்டியில் மட்டுமே சஸ்டைனபிள் மேனேஜருக்கு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இதுவுமே வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் குறையாமல் ஆனுவல் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம சஸ்டைனபிள் கோல்ஸில் வந்து மெயினான 4th கோல் தான் இது. இது இல்லாமல் நம்மளுடைய 9th கோல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டஸ்ட்ரி இனோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரினா என்ன, இனோவேஷன்னா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன. இண்டஸ்ட்ரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது. இது வந்து ஐடி செக்டாராக எடுத்துக்கலாம், நான் ஐடி செக்டாராகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பேசிக்கான படிப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான படிப்புமே வந்து இண்டஸ்ட்ரி செக்டருக்கு தேவைப்படும்.
அது வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ஃபினான்ஷிங்காக இருக்கலாம், அக்கௌண்டிங்காக இருக்கலாம். அப்படின்னும் போது நமக்கு என்னென்ன மாதிரிலாம் படிப்பு தேவைப்படும், பிஏலேருந்து பிகாம்லேருந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆரம்பித்து, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் ஆரம்பித்து, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்லேருந்து எல்லா கோர்சஸுமே வந்து தேவைப்படும். இதே மாதிரி இன்ஜினியரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் நீ ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான இன்ஜினியரிங்கும் தேவைப்படும். ஸோ ஐடி ரிலேட்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ், அந்த மாதிரி கோர்சஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி படிப்பை படிச்சுட்டு நம்ம வந்து என்ன மாதிரி வந்து கெரியர்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக போகலாம், மேனுஃபேக்சர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக போகலாம், அது இல்லாமல் வந்து ஒரு க்ளவுட் இன்ஜினியராக போகலாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக போகலாம், மேனுஃபேக்சரிங் அண்டு ரீட்டைல் அண்டு கன்சியூம் குட்ஸுக்கு போகலாம், டெலிகம்யூனிகேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி கரியர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து ப்ரைவேட் செக்டார்லேயும் கவர்மெண்ட் செக்டார்லேயும் நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இந்த இந்த சஸ்டைனபிள் கோலுக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது, எல்லாமே சமமான ஒரு வேலைவாய்ப்பு, எஜுகேஷன் நமக்கு சமமாக கிடைக்கும்போது வேலைவாய்ப்புகளும் சமமாக கிடைக்கும் அப்படின்றத இதில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்னோவேஷன். ஸோ இந்த இன்னோவேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய விதமான எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயத்தை ஒரு 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 சொசைட்டிக்கு, ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு இன்னோவேட்டிவ் படிப்பை வந்து நம்ம படிச்சுட்டு போகும்போது என்ன மாதிரியெல்லாம் வந்து கெரியர்ஸ் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம முதல்ல என்ன இன்னோவேஷனுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா படிப்புமே இன்னோவேஷன் தான். நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங்குள்ளே நுழைஞ்சிட்டோம், இல்லை ஒரு ஹையர் டிகிரி முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹையர் டிகிரியில் நம்ம வந்து படித்த ஒரு விஷயத்தை ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே ஒரு இன்னோவேஷன் தான். அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம இன்னோவேட்டிவாக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டாலே அது ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ எல்லா படிப்புலேயுமே இன்னோவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா படிப்புலேயும் இன்னோவேஷனை தாண்டி இதை நான் வந்து இன்னும் அடிப்படையாக இன்னும் நல்லா பேசிக்காக நான் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அதுக்கு வந்து ஒரு மாஸ்டர்ஸில் வந்து இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. பிஜி டிப்ளமோ வந்து இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் அப்படின்றது ஐஏஎம் பெங்களூரில் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ இன் இன்னோவேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எஸ்ஓஐஎம் ஹைதராபாத்தில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு படிப்பை நீங்கள் படிச்சுட்டும் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் போகலாம். இட் மேபி இன்ஜினியரிங் ஆர் இட் மேபி பிஎஸ்சி ஆர் பிபிஏ எனிதிங் நீங்கள் முடிச்சுட்டு யூ கேன் சூஸ் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ். இதில் வந்து நமக்கு என்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் மேனேஜர், இன்னோவேஷன் கன்சல்டன்ட், சீஃப் இன்னோவேட்டர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சில கெரியர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்னோவேஷன் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்ஜியில் கால்ஃபர் பண்ணுறாங்க. எஃப்எம்ஜியில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டே வர உலகத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாறுதலை கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து நம்ம உலக நாடே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறையவே மாறி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து எல்லாத்துலேயுமே பொருந்தும். ஒரு எஜுகேஷனில் இருந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய பகுதியிலேருந்து வீடுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம அடிப்படை தேவையாக இருக்கட்டும், அல்லது கல்வியாக இருக்கட்டும், அல்லது நம்ம போகிற வேலை இதுவாக இருக்கட்டும், அல்லது நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயத்தை வகிக்குது. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம பேசிக்காக படிக்க வேண்டிய படிப்பு வந்து பிடெக் சிவில் இன்ஜினியர். மேபி சிவில் இன்ஜினியரிங் தான் ரொம்ப பேசிக் கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து டிசைனிங் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், அப்புறம் வந்து டிசைனிங் இன்ஜினியர்னு இப்போ புதுசாக வந்திருக்கு. அது இல்லாமல் ஆர்கிடெக்ட் படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான கோர்சஸ். இந்த பேசிக் கோர்ஸ் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிபிஏலேயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. எம்பிஏல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பிஜி டிப்ளமோவில் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எம்பிஏல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்சஸ் இருக்குது.
ஸோ இந்த கோர்ஸை நம்ம படிக்கும்போது நம்ம இன்னும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெப்த்தாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த கோர்ஸை நம்ம முடிக்கும்போது நமக்கு என்ன மாதிரி கெரியர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, என்ன மாதிரி கெரியர்ஸ்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மேனேஜருக்குள்ளே போகலாம். ஃபினான்ஸ் மேனேஜர், எதில் ஃபினான்ஸ் மேனேஜர்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு தனியான ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பிளானிங் மேனேஜரு, அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ரியல் எஸ்டேட் அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்ட் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து 3லேருந்து 11 லட்சம், அதாவது 3 to 11 lakhs வரைக்கும் ஆனுவல் சேலரி வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இனோவேஷன் அண்ட் கன்சல்டன்ட் கெரியர். இந்த இனோவேஷனுக்கு கன்சல்டன்ட் கெரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு ஒன்று சொல்கிறாங்க. இனோவேஷன் கன்சல்டன்ட் கெரியர், அதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் விரிவாக என்னென்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குது, கெரியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இன்ஃபோசிஸில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்ஃபோசிஸில் வந்து இன்ஃபோசிஸ் இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இதுலையும், யூனிவர்சல் கன்சல்டன்சி இந்தியா IQUIA, EXL ஹெல்த் இதில் எடுத்துக்கிறாங்க. கேப்ஜெமினியில் இனோவேஷன் COE, டிலைட், மார்ஷ் மெக்லனன், அலியன்ஸ், அப்புறம் வந்து ரிமோட், அக்ரோ கெமிக்கல்ஸ், டெசிமல் ஹெல்த், ஆட்டோமேஷன் எட்ஜு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து இனோவேஷன் கன்சல்டன்ட் கேரியர்ஸை எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து 13லேருந்து 18 lakhs per annum சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிப்புகள் அப்படின்றது வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கும், நம்மளுடைய பீப்புளுக்கும், நம்மளுடைய வேர்ல்டுக்கும் மிக 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 ஒரு தேவையான முக்கியமான படிப்புகள். ஸோ நம்ம வந்து ஒரு குறுகிய கெரியர் ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம இல்லாமல் இது மாதிரி வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான நாட்டுக்கு தேவையான நம்ம கெரியருக்குள்ளே போகும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும், நம்ம நாட்டுக்கும் ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ.